Hey guys, welcome to DWD. இந்த வீடியோவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ பர்த்டேனா அவங்களை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஒரு சூப்பரான பர்த்டே விசஸாக பற்றி ஒரு வீடியோ எடிட்டிங்கை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடிட்டிங்கில் எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம லைஃப் டைமுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் வச்சு ஒரு பர்த்டே சாங் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. Guys, இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு சில இது ப்ரைமேஷன் அலோவ் பண்ணணும். அதை நாங்கள் கான்டாக்ட்ஸ் வந்து மெசேஜ் இது மாதிரி நீங்கள் அலோவ் பண்ணணும். அலோவ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர், மெசேஜ், இமெயில், ஃபேக் கால், அந்த ட்விட்டர் இருக்கும். உங்களுக்கு இது ஒன்றோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மெசேஜ் இந்த செட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மெசேஜ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். அதே என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஃபோன் கால்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் கான்டாக்ட்ஸ்னு கேட்கும். இதில் அப்படி என்ன ஸ்பெஷல்னா நீங்கள் செட் பண்ண கரெக்ட் டைம், அதாவது என்னென்னா மெசேஜாக இருக்கட்டும் ஃபோன் காலாக இருக்கும் உங்களுக்கு போய் சென்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு நான் சாம்பிள் கூட பண்ணி காட்டுறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு கேட்கும். உங்கள் கான்டாக்ட்ஸை நீங்கள் அலோவ் பண்ணிக்கோங்க. அளவு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் வந்து மெசேஜுங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதாவது என்னன்னா டைப் நேம் கேட்கும். டைப் நேம் கேட்டுச்சுன்னா அதாவது என்னன்னா நீங்கள் உங்கள் கான்டாக்டில் சேவ் பண்ண அந்த கான்டாக்ட் நம்பர் நீங்கள் இப்படி கூட நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதே மாதிரி உள்ள ஒருவேளை அப்படி உங்களுக்கு அந்த கான்டாக்ட் நம்பர் தெரியலைன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் சிம்பிள் மாதிரி இருக்கும். இந்த சிம்பிள் தான் அது. இந்த சிம்பிளை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த விக்டம் நம்பரோட நீங்கள் யாருக்கு மெசேஜ் சென்ட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த நம்பரை நீங்கள் இதில் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோடய நம்பர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் சர்ச் பண்ணிவிட்டேன். இப்போ என்னோடய நம்பர் வந்துச்சு. கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டைப்பிங் மெசேஜ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் 161 கேரக்டர் வரைக்கும் இந்த மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு இப்போ டைப் பண்ணிக்கிறேன். ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கீழே வந்து நான் மெசேஜ் உங்களுக்கு இப்போ சென்ட் ஆகணுமா இல்லை உங்களுக்கு அந்த டைம் எந்த டைம் உங்களுக்கு சென்ட் ஆகணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் கரெக்ட் செட் பண்ணி அந்த மெசேஜ் கரெக்ட் டைம் சென்ட் ஆகணும்னா காஸ்டியூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் எந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். அது ஏன்னா இது டேட் அண்ட் டைமிங் இருக்கும். இதில் வந்து நீங்கள் அந்த டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த டேட்டுக்கு உங்களுக்கு அந்த மெசேஜ் சென்ட் ஆகணுமோ அந்த டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எனக்கே இருக்கட்டும் நார்மலாக. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் காட்டும். இப்போ அந்த டைம் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நான் டைம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். உள்ளே போயிட்டீங்கன்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா டைம் அண்ட் டைம் ரேஞ்சுன்னு கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா டைம் நான் கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்துட்டு நான் உள்ளே போய் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். உள்ளே போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 11:32 AM. இப்போ வந்து நான் 11 நான் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 33க்கு நான் வைக்கிறேன். 33க்கு நான் வச்சுட்டு PM கொடுத்துட்றேன். ஏஎம்லேயே இருக்கட்டும். AM கொடுத்துட்டு இப்போ வந்து நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் ரைட் கொடுத்துட்றேன். இப்போ உங்களுக்கு அந்த மெசேஜ் சென்ட் ஆகிறத உங்களுக்கு நான் லைவாகவே காட்டுறேன். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு மெசேஜ் வந்து இப்போ நம்ம காட்டுது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா கனெக்ஷன் எதுவுமே தேவையில்லை. மேலே வந்து பார்த்துக்குங்க. நான் கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணதை காட்டுறேன். கைஸ் இப்போ நானே எனக்கே மெசேஜ் சென்ட் பண்ணால் தான் எனக்கே இப்படி தான் காட்டும். ஹாப்பி பர்த்டேன்னு வந்திருக்கு கரெக்டாக டைமுக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11:33 நான் மெசேஜிங் ஆப்ஷனுக்கு நான் போகல, அங்கேருந்து நான் சென்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு நான் லைவாக ஒரு ப்ரூஃப்காக தான் நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஒரு நேம் வச்சு எப்படி பர்த்டே சாங் கிரியேட் பண்ணால் தான் பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட எந்த ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசர் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் யூசர் டர்பை கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கூகுள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் போய் என்ன சர்ச் பண்ண போகிறீங்கன்னா ஹாப்பி பர்த்டே நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே சாங், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சர்ச் பண்ணிட்டீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இந்த ஆப்ஷன் தான் அந்த ஆப்ஷனு. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேம்ஸ் காட்டும். இல்லை உங்களுக்கு எந்த நேம்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த நேம்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் விம்னு நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு எந்தெந்த நேமில் இருக்கோ அந்த நேம்லாம் காட்டும். உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க.
சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாங்ஸ் எல்லாமே எங்கள் ப்ளே பேட்டே சாங் இருக்கும். நீங்களே டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு சாம்பிளுக்காக இப்போ நான் வந்து இதை உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ப்ளே ஆப்ஷன் கேட்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த சாங்கை நீங்கள் கரெக்டாக பாடுதா இல்லையான்னு நீங்கள் கேட்டுக்கலாம். கேட்டுட்டு உங்களுக்கு இந்த சாங்ஸ் அந்த லிரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஆப்பை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து நான் லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணுறதுனால எனக்கு பிக்சர்ஸ் எல்லாமே இப்படி தான் காட்டும். ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு போர்ட்ரேட்டில் பண்ணும்போது ஃபுல் ஸ்க்ரீனில் காட்டும். வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த கேட்டகரியில், அதாவது என்னென்னா உங்களுக்கு எந்த கேட்டகரியில் அந்த வீடியோ டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ சூஸ் பண்ணணும். உங்களுக்கு டெமோக்காக ஒன்று பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேட்டேன்னு தான் சொன்னேன். ஸோ ஆனால் அந்த பேட்டே ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் தான் அது. இந்த ஆப்ஷன் அந்த பேட்டே ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டெம்ப்ளேட் காட்டும். இதுக்கு வந்து நம்ம வந்து டேட்டா கனெக்ஷன், நெட் கனெக்ஷன் வேணும். அதே எதுக்குன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு தான். பார்த்தா உங்களுக்கு தெரியும் டவுன்லோட் காட்டுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் டவுன்லோட் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டெமோக்காக ஒன்று டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இது நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சது. அதனால் இந்த டெம்ப்ளேட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி தீம்ஸ், எந்த தீம்ஸாவது சூஸ் பண்ண சொல்லும். அதாவது என்ன உங்கள் கேலரியில் இருக்க எல்லா தீம்ஸ் இருக்கும். ஸோ அந்த தீம் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் ஜெமோவுக்காக ஒரு 3 சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ டன்னுன்னு இருக்கும். இந்த டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. போனோடனே உங்களுக்கு வந்து லோடிங் இமேஜ் ஆகும். அந்த இமேஜ் எல்லாமே கன்வெர்ட் ஆகி முடித்தோடனே உங்களுக்கு வந்து ஜெனரேட்டிங் ப்ரிவியூ ஆகிடும். என்னென்னா உங்களுக்கு வந்து அது ஒரு நிமிஷம் அது காட்டும். உங்களுக்கு அந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு. நீங்கள் இல்லைன்னா மறுபடியும் கூட நீங்கள் வந்து நீங்கள் அதை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வேறு பிக்சர்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஏதாவது பிக்சர்ஸ் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் தான் அந்த ஆப்ஷனு. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ட் இருக்கும். அந்த இன்டென்ட் கொடுத்துக்கோ நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். நான் டெமோக்காக உங்களுக்காக 2 வச்சு பண்ணுறேன். ஸோ 3 கூட வச்சு பண்ணுறேன். டன் கொடுத்துட்றேன். டன் கொடுத்தோன்னே அது மறுபடியும் லோடிங் ஆகி ஜெனரேட்டிங் ப்ரிவியூ ஆகி உங்களுக்கு வந்து அது கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு உடனே அது எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாமே ரன் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்சுன்னு இருக்கும். அது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் இது. நீங்கள் இது வந்து ஸ்வைப் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மியூசிக். இந்த ஆட் மியூசிக் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக இங்கே இருக்க பேட்டே சாங் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் லைப்ரரின்னு இருக்குது. இந்த இது கிளிக் பண்ணி உங்கள் அதாவது என்னென்னா நீங்கள் எதில் வச்சுருக்கீங்களோ உங்கள் ஃபோனில் எந்த இதில் நீங்கள் அந்த சாங் வச்சுருக்கீங்களோ அந்த சாங்கை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வைக்கிறேன். வச்சுட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாங் ரன் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஹாப்பி பர்த்டே என்டர் நேம்னு. ஸோ இதெல்லாம் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த எடிட் டெக்ஸ்ட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணி நான் உள்ளே போய்க்கிறேன். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னா செலக்ட் டேட்டுன்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்போ பர்த்டேயோ அந்த டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யுவர் மெசேஜ். அதாவது என்னென்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நேம் இருந்துச்சு. அப்போ வந்து நான் DWDன்னு கொடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப். ஸோ இது மாதிரி எந்தெந்த வேலை உங்களுக்கு வேணுமோ, அதாவது நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு இந்த வேர்ட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டன்னு இருக்கும் இந்த ஆப்ஷன். அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் ஃபோட்டோஸ் தான் நீங்கள் அதை கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி கூட காமிச்சிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து பார்த்தீங்கன்னா டன்னு இருக்குது. இப்போ நான் இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாங்ஸ் ரெண்டாவது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நேம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா DWD. இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி ஒன்றா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் தான் அந்த ஆப்ஷனு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு இப்போ ஜெனரேட் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஜெனரேட் ஆகி முடிச்சுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வீடியோ ஜெனரேட் ஆகி முடிச்சிருச்சு. உங்களுக்கு இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம டைப் பண்ணது எல்லாமே உங்களுக்கு வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மார்க் வரும். ஸோ இது ஒன்று மட்டும் தான் இதில் வந்து ஒரு பிரச்சனை. இது எப்படி ரிமூவ் பண்ண நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ வேணா போய் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான்.